வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தேவதைகள் குடில் சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்குமே நம்ம சேனலில் எப்போவுமே நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் பூஜா டிப்ஸ் தான். நான் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நான் என்ன பூஜை வீட்டில் செய்கிறேன் அப்படின்றதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, இது சாயங்கால டைமு. இன்றைக்கி பங்குனி உத்திரம். அதனால் நான் கோவிலுக்கு போயிட்டு, முருகன் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அம்மன் கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். இப்போ சாயங்காலம் நான் வீட்டில் என்ன மாதிரி பூஜை பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி டைமில் நான் செய்கிற பூஜை. இது வெள்ளிக்கிழமை காலையிலே கோமாத பூஜையும் கல்லுப்பு தீபமும் ஏற்றி வச்சுடுவேன். நான் சாயங்காலத்தில் இப்போ சொல்கிறேன் அந்த 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், பண வரவு இருந்துகிட்டே இருக்கும், வறுமை அப்படின்றது இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளியில் கோலெல்லாம் போட்டுட்டு உருளியில் பூ போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வாசப்படியில் எப்பவுமே பூ வைக்கணும். நம்ம அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போய் பூஜாரிக்கு பூ வைக்கணும். எலுமிச்சைப்பழம் கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் தடவி இந்த மாதிரி 2 சைடும் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல செய்ய போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டிய தீபம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவை 2 வெற்றிலை மட்டும்தான். வெற்றிலை மகாலட்சுமியோட அம்சம். வெற்றிலை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றும் போது வீட்டில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணரலாம். இந்த தீபம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசப்படியில் இந்த மாதிரி உள் சைடு, அதாச்சும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீட்டுக்கு வெளி சைடு நிற்கிறேன், தலைவாசல் உள் சைடு வெற்றிலையை இப்படி தரையில் வச்சுட்டு அது மேலே அகல் விளக்கு வைக்கணும். கண்டிப்பாக நெய் ஊற்றணும். அப்படி நெய் இல்லாதவங்க நீங்கள் விளக்கத்திரை ஊற்றிட்டு ஒரு சொட்டாச்சும் நெய் விடுங்க. பூஜை சாமான் கடையில் கிடைக்கிற நெய் தான் இதுக்கு நம்ம ஊற்றணும். ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் இந்த விளக்கு ஏற்றிடணும். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தான் ஏற்றணும். வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்றினா போதும். இது மகாலட்சுமி தீபம் அப்படின்னே சொல்லலாம். இது ஏற்ற உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களும், தொழிலில் நல்ல முன்னேற்றமும், வீட்டில் சண்டை சச்சரவு அப்படி இருந்தால் அதுவும் குறைஞ்சி நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன், நம்ம பூஜை ரூம் க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். பூவெல்லாம் போட்டு சாமி ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம பூஜையை பண்ணிடலாம். நான் நெய்வேத்தியத்துக்கு இன்றைக்கி நான் வேலைலேருந்து கொஞ்சம் லேட்டானதுனால வெறும் பாதாம் பருப்பும் பால் சக்கரை போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி பங்குனி உத்திரம் அப்படின்றதுனால நான் எண்ணெய் குலதெய்வத்துக்கு ஏற்றக்கூடிய விளக்கில் பார்த்தீங்கன்னா இலுப்பை எண்ணெய் ஊற்றி தான் நான் இன்றைக்கி ஏற்றிருக்கேன். நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பங்குனி உத்திரம் சிறப்புகள், அப்புறம் அன்றைக்கி குலதெய்வத்தை எப்படி கும்பிடணும், குலதெய்வத்தின் சிறப்புகள், குலதெய்வத்துக்கு என்ன மாதிரி விளக்கு போடணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ எண்ணில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். குலதெய்வத்துக்கு இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றி பாருங்கள், உங்கள் லைஃப் நல்லாவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தீபம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் அது தீபம் ஏற்றும் போது லைஃப்பில் நிறைய நல்ல சேஞ்சஸ் இருக்கும். அதை நீங்கள் மேல் சைடு அந்த காம்பு சைடு கத்தி வச்சு எல்லாம் கீனி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு குழி அதை வச்சு கொஞ்சம் கேப் இருக்கும். அதில் கண்டிப்பாக நெய் தான் விடணும். திரி போட்டு ஏற்றிடுங்க. வெள்ளிக்கிழமை இந்த தீபம் கண்டிப்பாக சாயங்காலத்தில் ஏற்றுங்க. இது இலுப்பை எண்ணெய் நான் குலதெய்வத்துக்கு ஏற்றினேன், அந்த பாட்டில் தான் காமிச்சிருக்கேன். நெல்லிக்காயில் தீபம் ஏற்றுனீங்கன்னா பண வரவு வற்றாமல் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். தீராத கடனும் தீரும். உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தால் நீங்கள் அங்கேயும் நெல்லிக்கனி ஏற்றும் போது நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாகவே நம்ம வீட்டில் இருப்பாங்க. வீடு எப்பவுமே ஒரு கலையாகவே பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். முக்கியமான விஷயம், நெல்லிக்காய் 2 வைக்கும்போது ஒரு திரி வடக்கு பார்த்தா மாதிரியும் இன்னொரு திரி கிழக்கு முகம் பார்த்தா மாதிரியும் ஏற்றணும். இது ரொம்ப முக்கியமான டிப்பு. அதாச்சும் குபேரருக்கு வடக்கு திசை பார்த்தா மாதிரியும் மகாலட்சுமிக்கு கிழக்கு பக்கமாக பார்த்து ஏற்றுற மாதிரி அர்த்தம். குலதெய்வத்துக்கு நீங்கள் இலுப்பை எண்ணெயில் விளக்கு ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமை ஏற்றுனீங்கன்னா இன்னும் சிறப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பூரம்லாம் காமிச்சு முடித்த பிறகு வெள்ளி செவ்வாயில் கண்டிப்பாக நம்ம சாம்பிராணி புகை போடணும் வீட்டுக்கு.
அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும், கண் திருஷ்டி அப்படின்ட்டு இருக்காது. வெற்றிலை வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். இதை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள். அந்த முனையில் வந்து மஞ்சள் குங்குமம் தடவிட்டு இது மேலே நம்ம வந்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வெற்றிலையை வந்து நீங்கள் கால்படாத இடத்துலையோ அப்படி இல்லைன்னா செடிகள் இருந்தால் செடிகளில் போட்டுடலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இந்த 2 தீபமும் ஏற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றம் இருக்கும். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை பெருக்கிங்க, எது பண்ணாலும் பிரச்சனை தீரலை, கடன் தீரலை, பண வரவு அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கை விடாதீங்க. இதுக்கு செலவு ஒன்றும் கிடையாது. நெல்லிக்காய் வெற்றிலை 2மே வந்து உங்களுக்கு பணம் வந்து அது வாங்கிறதுக்கு வந்து அவ்வளோ செலவாகாது. எளிமையான ஒரு பரிகாரம் அப்படின்னும் சொல்லலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு தீர்வுன்னு கூட சொல்லலாம். நெல்லிக்காய் தீபமும் இந்த லக்ஷ்மி தீபம் என்று சொல்லப்படுற இந்த வெற்றிலை தீபமும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை செய்யுங்க. 2 தீபமே கண்டிப்பாக நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் மட்டும்தான் ஏற்றணும். காலையில் கோமாதா பூஜையும் கல்லுப்பு தீபமும் ஏற்கனவே ஏற்றி வச்சாச்சு. இந்த 2 தீபமும் காலையில் ஏற்றாதீங்க. பஞ்சகாவிய விளக்கும் நம்ம காலையில் தான் ஏற்றணும், வெள்ளிக்கிழமையில் சாயங்காலத்தில் ஏற்றக்கூடாது. நம்ம சேனலில் ஏற்கனவே கல்லுப்பு தீபம், பஞ்சகவ்ய விளக்கு தீபம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோமாதா பூஜை எப்படி செய்யறதுன்னு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். குலதெய்வத்தை பற்றி டீட்டெயிலான வீடியோவும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம தேவதைகள் குழு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 2 விளக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு ஏற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.